வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று, மற்றவங்களிடத்துல இருக்கிற நல்லதை பார்க்கணும், அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை பேசணும். சூழ்நிலைகளில் கூட நல்ல காரியங்களை நம்ம யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் இன்னும் பாவிகளோடும் தேவை உள்ளவர்களோடும் தன் நேரத்தை செலவு பண்ணினார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை பார்த்தார். நல்ல வார்த்தைகளை பேசினார். அவங்க வாழ்க்கை உருமாறுச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாறினார். அவங்களும் தேவனுக்காக பெரிய சாட்சிகளாக மாறினார். சார் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க இடத்துல இருக்கிற குறையை பேசி பேசி அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்க வாழ்க்கைக்கும் அவங்க பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கூட கர்த்தர் செஞ்ச நல்லதை யோசித்து பார்த்து அதுக்காக நன்றி சொல்லுங்கள். மற்றவங்களிடத்துல குறை இருந்தால் கூட அவங்ககிட்ட எந்த நன்மை இருக்குன்னு பார்த்து அதை பேசுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களையும் கர்த்தர் உருமாற்றி ஒரு பெரிய சாட்சியாக வைப்பார். காட் பிளஸ் யூ. வெற்றி பெறுங்க.